ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் 8th கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸில் என்ன பார்த்தோம்னா லிங்க்ஸ் பார்த்தோம், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பார்த்தோம், அண்ட் கமாண்ட் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டெக்ஸ்ட்டு அண்டு சிம்பிள்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பிக்சர் அண்டு ஷேப்ஸ் இன்சைடில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்த்துலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன வேணும்னா பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்சருக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் அது உள்ளே வந்துடும். நம்ம வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இன்சர்ட்டில் போயிட்டு நம்ம இன்சர்ட் டெக்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிஃபால்ட்டாக நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்மளே வந்து புதுசாக ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதாக க்ராப் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து நான் ஒரு வேர்டு லேர்னிங் ஸ்கில்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, போட்டுட்டு சைடில் வந்து கிளிக் பண்ணோம்னா ஓகே ஆகிடும். இது மேலே வந்துட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் உருவாயிருக்கு பார்த்தீங்களா. இதுக்குள்ளே வந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணி டிசைன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை பழைய மீடியோ வச்சுக்கலாம், நோ ஃபில்லு, இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இப்போ வந்து ஷேப்ஸ் வச்சு ஷேப்ஸில் வந்து ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே டெக்ஸ்ட்டை வந்து எம்பெட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஷேப்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்செர்ட்டுக்கு போயிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி தான் லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணோமோ அதேமாரி நமக்கு இங்கே என்ன வேணுமோ அதேமாரி நம்மளும் வந்து க்ராப் பண்ண மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து லேர்னிங் ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாலே அது வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, என்ன பார்க்க வரோம்னா டெக்ஸ்ட்டில் வந்து குயிக் பார்ட்ஸ்ன்றது வந்து எதுக்காகனா வச்சுக்கிங்களேன், ஒரு டெக்ஸ்ட்டு அல்லது ஒரு பேராகிராஃபை வந்து இந்த சிங்கிள் கிளிக்லேயே வந்துட்டு அந்த பேஜை வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவும் இல்லை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரை வந்து முதல்ல டைப் பண்ணிக்கலாம். ஒரு லேர்னிங் ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குயிக் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு லாஸ்ட்டாக வந்து சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்த உடனே வந்து ஒரு பாப்பப் பாக்ஸ் ஆகும். இது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா செட் ஆகிடும். இப்போ செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குயிக் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு கிளிக் பண்ண உடனே மேலே வந்துட்டு லேர்னிங் ஸ்கில்ஸ்னு இருக்கும், வந்துடுச்சு ரெண்டாவதாக. இப்போ சரியாக க்ளீனாக தெரியணும் என்ன பண்ணலாம்னா இன்னொரு டைம் வந்து குயிக் பார்ட்ஸில் போய்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கிளிக் பண்ண உடனே லேர்னிங் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வேர்ட் ஆர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஹெட்டிங்கை வந்து டிசைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து வைக்கிறதுக்காக வந்து கலரிங் பண்ணி வைக்கலாம். அந்தமாரி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ இதில் ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதேமாரியே வந்து இங்கே ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஃபார்மேட்டில் வந்து நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னேச்சர் லைன். இது எதுக்காகனா ஒரு லெட்டரை வந்து எழுதி முடிச்சுட்டு கீழே சைன் பண்ணுறதுக்கு ஷோ பண்ணி காட்டணும், இல்லை அந்த இடத்த மார்க் பண்ணி காட்டினா தான் நம்ம அது மேலே சைன் பண்ணணும். அதுக்காக தான் அந்த சிக்னேச்சர் லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதிலே வந்துட்டு சைன் பண்ண வேண்டியவர்களுடைய நேம் வந்து அதிலே வந்து கீழே ஷோ பண்ணி காமிச்சிடும், ஒரு என்ன டெஸ்டினேஷன் ஷோ பண்ணி காமிச்சிடும். ஜஸ்ட்டு நம்ம வந்து அதில் சைன் மட்டும் போட்டால் மட்டும் போதும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து எனேபிள் பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுமாரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நேம் கேட்கும். நம்ம நேமை வந்து அதில் கொடுத்துட்டு அவருடைய டெஸ்டினேஷன், அதாவது என்னோடய டெஸ்டினேஷன் என்னவோ அதை நான் வந்து மேனேஜர்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கீழே வந்துட்டு ஓகேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இது வந்து கீழே வந்து ஃபிட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து அலைன்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து மாடிஃபை பண்ணால் கூட நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கேவே செட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னா நமக்கு எங்கே வந்து டேட் அண்ட் டைம் ஃபிட் பண்ணணுமோ அங்கே வந்து கர்சரை முதல்ல ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேட் அண்ட் டைமை வந்து எங்கே இருக்குது மேலே அங்கே சிக்னேச்சர் லைனுக்கு கீழே இருக்குங்களா, அங்கே வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அங்கங்கே அது இது இருக்குது. நமக்கு வந்து டேட்டு டைமு அண்டு செகண்ட்ஸோடு வேணும் அப்படின்ட்டு அதை செட் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு கொடுத்தோம்னா அங்கே ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கீழே வந்துட்டு என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னா ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே இதுமாரி வந்து ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா புதுசாக க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். அப்படின்னா க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணியுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பக்கத்தில் க்ரியேட் ஃப்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நம்மளுடைய ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இன்செர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு டிஸ்பிளே ஐக்கான் அது பார்க்கும்போது என்ன மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி டிஸ்பிளே ஐக்கான் நம்ம வந்து அது ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்கோம்னால நம்ம வந்து பிக்சர் ஐக்கானை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே அது வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் கிளிக் பண்ண உடனே இது வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இது போல் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம என்னென்னா ஓப்பன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே நம்ம இன்செர்ட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அடுத்து வந்து ஆப்ஜெக்ட்லேயே வந்து இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் டைம் கிளிக் பண்ண உடனே ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். இதில் நமக்கு எந்த வேர்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்செர்ட் சொல்லிட்டு கொடுத்தோம்னா அந்த ஃபைலில் இருக்கிற வேர்ட்ஸ் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இதில் வந்து இன்செர்ட் ஆகிடும். இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. அடுத்து பார்க்க போகிறது ஈக்குவேஷன்ஸ். இது எங்கே யூஸ் ஆகும்னா மேக்ஸ் சப்ஜெக்டில் ஒர்க் ஆகும். இது நம்ம இப்போ இங்கே எதுக்காக கொடுத்துருக்கோங்கன்னா நம்ம வந்து வேர்டில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்காண்டி இதை வந்து இன்செர்ட் பண்ணி நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ண உடனே வந்து இதுமாரி இன்செர்ட் ஆகிடும். இதில் வந்து நமக்கு நம்மளுடைய ஃபார்முலா என்னவோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த ஃபார்முலா வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெஸ்ட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்காண்டி நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய விதமான ஃபார்முலாஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா சிம்பிள்ஸ்னால் குறியீடு. நம்ம எங்கே வேணால் இந்த குறியீடு வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காகவும் வச்சுக்கலாம். இல்லை வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு கம்பெனிக்காக இது வந்து காப்பிரைட் கம்பெனி இல்லை ட்ரேட்மார்க் கம்பெனி அப்படின்னு ஷோ பண்ணி காட்டுறதுக்காகவும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காப்பிரைட் சிம்பிள் பார்க்கலாம். அடுத்து வந்து ட்ரேட்மார்க் சிம்பிள்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஓகே. சிம்பிள்ஸில் நிறைய வகை இருக்குது. இதில் நமக்கு எங்கே வேணுமோ அந்த மோர் சிம்பிள்ஸ் பார்த்தீங்களா, அதை கொடுத்து நமக்கு நிறைய எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.